ஹாய்மா, இங்கே பாருங்கள். நீங்கள்லாம் குழம்பு என்ன பண்ணுறதுன்றத மண்டையில் போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பீங்க டெய்லி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழம்பு வந்து நிறைய வகை இருக்குதுன்னு. அதில் இன்றைக்கி வந்து கேப்சிகம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த தக்காளி வெங்காயம் போட்டு அது எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லித்தர குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேப்சிகாமை இந்த மாதிரி நீட்டு வாக்கிலேயே கட் பண்ணிக்கோங்க. அந்த விதையை எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இல்லை, வெறும் பச்சை மிளகா. அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய இல்லை வெங்காயம், அதான் கொஞ்சமாக தான். அதுக்கப்புறம் புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எள் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை எள். அதை என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கோங்க. அதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தண்டா வேண்டிய சாமான். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. முதல்ல என்ன பண்ணணும், வெள்ளை எள்ளை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தட்டில் அந்த வடித்தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு வெறும் கடாயில் வறுத்துடணும். எள்ளு வறுக்கும்போது கமகமான்னு வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த பச்சை மிளகா முதல்ல போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. அப்புறமா கேப்சிகம் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கேப்சிகம் வந்து நல்லா பாதி வரைக்கும் மெத்து ஆன பிறகு தண்ணி ஊற்றி அது வந்து நல்லா மெத்துன்னு வேகிற வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த எள்ளை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். புளியை வந்து கரைச்சி அதில் வெந்ததுக்கப்புறமா ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா இந்த பவுடரை அதில் போட்டு சால்ட்டு போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான். குழம்ப சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கம்மா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கொஞ்சம் திக்கான, கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை பாருங்கள், எனக்கு வந்து ஃபுல்லாக செய்து காட்டுறதுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கிடையாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதே மாதிரி குழம்ப ரெடி பண்ணி காட்டிட்டேன். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், வறுத்தல் தொட்டுன்னு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடே கும்முன்னு தூக்கின்னு போகும். பாருங்கள், செய்து பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். தேங்க்யூ.